பெங்களூர் டு சென்னை ரோட் ட்ரிப் போகலாமா. நான் லாஸ்ட் ட்ரிப்பில் சொன்ன மாதிரி என் தம்பியும் ஃப்ரெண்டும் வந்துட்டு பெங்களூர் வந்திருந்தாங்க. ஸோ நான் அங்கேருந்து சென்னை வரதையே வந்துட்டு ஒரு ரோட் ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருந்தோம். பிகாஸ் என்னோட பிளான்ஸ் எல்லாம் நான் வந்து சென்னைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். பிளான்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸானு கேட்காதீங்க. லாஸ்ட் டைம் நான் வந்து சென்னையில் இருக்கும் போதே நான் நிறைய பிளான்ஸ் வச்சிருந்தேன். மணி பிளான்ட் ஆலோவேராலாம் பெருசாக இருந்தது. பட் அவங்க வந்துட்டு போர்ட்டரில் போட்டு எடுத்துகிட்டு வரும்போது பிளான்ட்டை கவுத்து அது நசுங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அப்போனாவது 1-2 பிளான்ட் இருந்தது. இப்போ என்கிட்ட நிறைய பிளான்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் என்னை சாகடிக்க மனசு வரல. பிகாஸ் எனக்கு பெங்களூரில் இருந்த ஒரு பெரிய பீஸ் ஆஃப் மைண்டே என் பிளான்ஸ் தான். ஸோ அதெல்லாம் சேஃபாக கொண்டு வரணும்னு நான் ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி ஒழுங்காக பேக் பண்ணிட்டு பெரிய பேக்கில் பேக் பண்ணி காருக்கு டிக்கியில் வந்து சேஃபாக போட்டாச்சு. அது திரும்ப சென்னைக்குமே சேஃபாக வந்துருச்சு. நான் அரேஞ்ச் பண்ணிட்டு அது நாளைக்கு காமிக்கிறேன். ரோட் ட்ரிப்பில் இருக்கிற ஒரு பெரிய குஷியான விஷயம் என்னன்னா, போகிற வழியெல்லாம் தின்னுட்டே போகலாம். ஸோ வீட்டில் இந்த ஸ்நாக்ஸு தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். போகிற வழியிலையும் நாங்கள் அங்கங்கே நின்று டீ குடித்தோம், சாப்பிட்டோம், அதெல்லாம் இருந்தது. நான் என்ன ரோட் ட்ரிப்பில் புடவை கட்டியிருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த புடவை வந்து கொலாப்காக வந்தது. அது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எனக்கு தெரியுன்றதுக்காக தான் சாரி கட்டிட்டு நான் வந்து ரோட் ட்ரிப் போனேன். எப்படி சரி இப்போ ரிவ்யூ பார்ப்போமா. புடவை செம்ம கம்ஃபர்டபுள். நான் வந்து ஜாலியாக அது ஏதோ ஜீன்ஸ் போட்டு சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீட்ஸ் தெரியும்ல, அது ஏன் அவ்வளோ இருக்குன்னா ப்ளவுஸ் அட்டாச்சோட வருது. ஸோ நான் அதோட கட்டிக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு இது ஈஸியாக வேர்வை துடைக்குது, உடம்போட நல்லா ஒட்டி இருக்குது. ப்ளஸ் இது கெமிக்கல் ஃப்ரீ பிரிண்டிங். அவங்க கிட்ட 599 799 இந்த மல்மல் காட்டன் சாரி கிடைக்கும். இந்த சாரியோட ஒயிட் ஷூ போட்டிருந்தப்போ போகிற வரவங்களாம் என்ன தான் பார்த்தாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அங்கே பார்த்தீங்களா ப்ளீட்ஸ் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கும் இதோட லிங்க் வேணும் அப்படின்னா வந்துட்டு சாரின்னு கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் வந்துடும். வாட்ஸ்அப்புக்கு தான் போகும். பிகாஸ் அவங்க பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் தான் பண்ணுறாங்க. ட்ரஸ்டட் செல்லர் தான், நம்பி வாங்கலாம். பேஜும் டேக் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. என்னடா இன்னும் சேலஞ்ச் பற்றி பேசுன்னு பார்க்குறீங்களா? தோ வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணினேன். யூடியூப் வீடியோ பிஸ்னஸ்லாம் நான் காரில் வரும்போதே பார்த்துட்டு ஜேர்னலிங் புக் ரீடிங் தான் இருந்தது. பட் நான் மெடிடேஷன் பண்ணலை. அதனால டே 6ஓட % 78.